37, 38 மற்றும் 39 சாப்டர்ஸின் காண்டீபம். பிரபாச தீர்த்தம் அந்த ஜேர்னியில் இறங்குற அர்ஜுனன், அங்கு வரக்கூடிய கதன் கதனே பேர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அங்கே அவரை பார்த்து வழியில் இடையில தங்கக்கூடிய இடத்துல அவரை பார்த்து அவர் அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசு சூழ் செய்தி, சுபத்திரையோடைய மனத்தன்னேற்பு விழா இப்படின்னு பயங்கரமாக வேற ஒரு டைரக்ஷனுக்கு போகுது. முக்கியமாக போன சாப்டரில் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, கடைசியில் லத்தை அந்த சுனை அந்த முதலையை வீழ்த்தும் பொழுது குந்தியோட உருவத்தில் இல்லை ஒரு மாயமாக வந்து குந்தி பேசுகிற மாதிரி சொல்லப்பட்ட செய்தி என்ன, மெசேஜ் என்ன அப்படின்னா, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி போக முடியாது, சுபத்திரையை மீட்டெடுக்க வேண்டிய இல்லை சுபத்திரையை கைகொள்ள வேண்டிய ஒரு கடமை உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் சொல்லப்படும் குந்தி வழியாக. அந்த லைக் இமேஜினரி உருவத்தின் வழியாக, அது குந்தியோட உருவத்தின் வழியாக சொல்லப்பட வேண்டிய அந்த சொல்லக்கூடிய அந்த ஒரு மெசேஜ் இருக்குல்ல, ஒரு பயங்கர மிஸ்டிக்கான ஒரு ஸ்டோரி. அதெல்லாம் அந்த சுனை முதலை எல்லாத்தையும் அப்படி வச்சிருவோம். ஆனால் அதில் வரக்கூடிய அந்த மெசேஜ், பிகாஸ் எல்லாமே காவியத்திலேருந்து எடுத்து படிக்கவன் தான் மாலினி சுஜய் எனக்கு சொல்கிறான், ரைட்? ஸோ அப்போ அந்த மெசேஜ் நான் வந்து விட்டுட்டு போனேன். அது முக்கியமான ஒரு மெசேஜ் ஆக்சுவலி. அந்த இடத்துலேருந்து சுபத்திரையை வந்து எப்படி வந்து அர்ஜுனன் கைகொள்ள போகிறாரு இல்லை கைகொள்வாரா எனக்கு தெரில ஆக்சுவலாக. ஸோ லைக் த ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் தேர் ஆர் த ட்ராக் டோட்டலி சேஞ்சஸ் தேர் டு ஆல் திஸ் லைக் அ பொலிட்டிக்கல் ட்ராமா விச் இஸ் அபவுட் டு ஹேப்பன். சுபத்திரையோட மனத்தன்னேற்புங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக இருக்க போகுது. அதை நம்ம ரொம்ப கிளிஷேடாக சொல்லுவோம்ல, பணக்காரர்கள் இல்லை, அரசர்கள் இல்லை, நாடாளும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாமே அவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது எல்லாமே ஒரு அரசு சார்ந்த லைக் சூழ்நிலையில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் அலைன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ அந்த காலத்தில் அந்த அரசர்கள் வெண்முரசு முழுக்கவே இப்படி தானே, எதுக்கு இளைய யாதவன் வந்து அவ்வளோ 8 பொண்டாட்டி வச்சுக்கணும்? ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மனம், அந்த அலைன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே போய் அந்த பொண்ணை தூக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நாடு இந்த மாதிரி ஒரு ஜாகிரபிக்கல் லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நிறைய இடங்களில் சொல்லப்படுது ஆக்சுவலாக. மோர் தென் லவ் யூ அதெல்லாம் தாண்டி ஒரு மினிக்கு இருந்ததெல்லாம் ஓகே, ஒரு பயங்கரமான லவ். பட் சில அரசியல் அவருக்கு வந்து அப்படியே தூக்கிட்டு வர்றதுக்கான காரணம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கேம் இங்கே நடக்க போகுது சுபத்திரையோட மனத்தன்னேற்பு விழாவை ஒட்டி. ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இந்த 38 ஆரம்பிச்சு இல்லை 39 சாப்டர் ரொம்ப பிரதானமாக பேசப்படுது. 37 த ஸ்டார்டிங் ஆஃப் ஹிஸ் ஜேர்னி. நான் வேறு மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டேன். அர்ஜுனோடையே ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு உடுப்பியை பார்த்தான், அதுக்கப்புறம் சித்திராங்கதையை பார்த்தான், அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டே இருந்தான் இல்லையா. அவனுடைய அந்த ட்ராவலில் அந்த சுனைகளாகட்டும், இப்போ ரீசெண்டாக வந்து அந்த சுனையை பற்றின கதை, அந்த ஐவரை பற்றின கதை, தேவதைகளை பற்றின கதை, அப்படியே அவனோடய ட்ராவல் பண்ணி அவன் இந்த பிரபாச தீர்த்தம் போகிறது, somehow like he is taking me to a lot of unknown places அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்தவனே again I got pulled back to like அஸ்தினபுரம், இந்திரபிரஸ்தம், லைக் I got pulled back அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முழுக்க இங்கே வேறொரு உலகத்தை நோக்கி, வேற ஒரு மனநிலை நோக்கி, அறியா இடங்களுக்கு என்னை கூட்டு சென்ற அர்ஜுனன் அவனை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டி இந்த கதன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி இந்த மாதிரி ஒன்று நடக்க போகுது, நீ ஏதாவது வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி டைவர்ஷன் இருக்குல்ல, டக்குன்னு ஒரு மாற்றம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக, எஸ்பெஷலி 39 சாப்டரில். பட் எனிவே நான் நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கேன், அது வேறு பார்க்கணும். அப்புறம் இடையில 38 சாப்டரில் முழுக்க அந்த கதைகள் சொல்லப்படுது. எனக்கு உண்மையிலே தலை சுற்றிருச்சு ஆக்சுவலாக. ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி ட்ரீ வச்சுருந்துருக்கலாம் ஜே. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கதன் வழியாக அர்ஜுனனுக்கு இத்தனை ஒரு வரலாறையும் சொல்கிறாரு, அந்த முழு லைக் குளத்தை பற்றியும் அந்த ஃபேமிலி ட்ரீ, அந்த குடும்ப ட்ரீயை பற்றி எதுக்கு அவ்வளோ விரிவாக சொல்கிறாருன்னு தெரில. உண்மையிலே ஒரு ஃபேமிலி ட்ரீயை போட்டுருந்தா முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். திஸ் இஸ் த ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இருந்திருக்கும். ஒரு புனைவில் அப்படிலாம் ஒரு நான் ஃபிக்ஷன் தன்மை கொண்ட ஒரு ஃபேமிலி ட்ரீலாம் வரலாமா அப்படின்னு கேட்டால் வரலாம் தான் நினைக்கிறேன். என்னென்னமோ பண்ணுறோம் வெண்முரசில், இதை பண்ண முடியாதா? ஸோ ஒரு
லைக் ஒரு ஜாகிரபிக்கல் மேப் போட்டிருக்கலாம், ஒரு லைக் ஃபேமிலி ட்ரீ போட்டிருக்கலாம். ஸோ எல்லாமே லைக் வி வில் எகெயின் ஸ்டிக் டு தட் லைக் புனை உலகம் தான். அதில் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இருந்ததில்லை. ஏன்னா இப்போ புனை உலகத்துக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் ஆகிட்டோம். இங்கே எல்லா கேரக்டர்ஸும் வந்து அப்படி தான் பேசுவாங்க, அறிவாளித்தனமாகவும் லைக் பயங்கர இன்டலெக்சுவலாக வந்து பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கக்கூடியது, அதெல்லாம் கிளாசிக் படைப்புகளில் உள்ள ஒரு தனி அம்சம். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கும் பொழுது ஏன் எளிமையாக ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்கள் ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் இன்னும் ஃபிக்ஷன் ஒர்க் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில தாட்ஸ்லாம் தோணுச்சு. எஸ்பெஷலி 38 சாப்டரில் எப்போ சூரசேன, வசு, எவ்வளோ பிள்ளைங்க, எவ்வளோ சிற்றரசர்கள், இளையாதவனுக்கு எங்கே பார்த்தாலும் எனிமீஸ் தான். எங்கேருந்தோ இருக்கிற சிசுபாலனும் எனிமி தான், அப்புறம் ஜராசந்தன் எனிமி தான், எங்கெங்கேயோ எல்லா இடத்துலையும் எனிமி தான். எனக்கு தெரிஞ்சு பாண்டவர்கள், அதுவும் பாண்டவர்கள் இளைய பாண்டவன் அர்ஜுனன் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸ். வேறு யாருமே க்ளோஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ பேருக்கு பலராமர் ஒட்டிகிட்டு இருக்காரு. அவரோட கதை என்ன ஆகுதுன்னு தெரில. இந்த சுபத்திரோடைய மனநிகழ்வு அவர் ஒரு மாதிரி அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடத்த விரும்புகிறாரு. அது இளையவதானுக்கு தெரியும் பொழுது என்ன மாதிரி வெடிக்க போகுதுன்னு தெரில. 39 சாப்டரில் கடைசியில் கதன் இல்லை அவன் உணரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, த வெயிட் ஆஃப் ஆர் த பேர்டன் ஆஃப் ஜஸ்ட் பீயிங் அ காமன் மேன். அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு மிக மிக சாதாரண புழுவாக, சாதாரண மானுடனாக, எப்படி வேணாலும் சொல்லலாம், இருக்கிற அந்த கதனுடைய மனநிலை தான் எனக்கு வந்தது ஆக்சுவலாக 39 சாப்டரில். ஸோ தட்ஸ் லைக் ஒரு பிக்கஸ்ட் ரியலைசேஷன் சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரியான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொண்டு வந்தது. என்னமோ உலகத்தில் நடந்திருக்கு, நாம் என்ன ஒரு சாதாரண ஒரு தூசு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் கடைசியில் பேசுகிறேன். மெல்லிய காலடி ஓசையை மாலினி கேட்டாள். மிக தொலைவில் என கேட்ட மறுகணமே அண்மையில் என ஆயிற்றது. அது சுபகை என உடனே தெளிந்தாள். இருளுக்குள் மிதப்பவள் போல் வந்து சுபகை அவளை நோக்கி ஒரு கணம் நின்று பின்பு மெல்ல முழங்கால் மடக்கி அவள் அருகே அமர்ந்தாள். தடித்த உடல் கொண்டிருந்த போதும் மெல்லிய ஓசையுடன் அவள் நடப்பதை மாலினி விந்தையுடன் எண்ணிக்கொண்டாள். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேரா நினைக்கிறேன் 37 சாப்டர்ல ராங். இந்த ஃபஸ்ட்டு பேராவை எனக்கு என்னமோ சுபகை அவ்வளோ எடை குண்டு இருக்கக்கூடிய அந்த சுபகை ரொம்ப ரொம்ப சத்தம் போடாமல் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக வந்து உட்கார்றது, ஓசை மெல்லிய ஓசையுடன் அவள் நடப்பதை மாலினி கொண்டு கவனித்தாள் அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு களிர், ஒரு யானை பக்கத்தில் வந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது எனக்கு ஆக்சுவலாக. நான் உடனே எதிர்பார்த்தேன் அந்த ஒரு ஊமையை, ஒரு களிர், ஒரு அமைதியான பெண் களிர் லைக் வந்து அமர்வதை போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊமையெல்லாம் எதிர்பார்த்தேன். பட் இல்லை, எனக்கு வெண்பரசு படித்து யானை எங்கெல்லாம் ஊமையாக சொல்லலாம், எந்தெந்த இடத்துலலாம் குதிரையை ஊமையாக சொல்லலாம், நிறைய இடங்கள் எப்படி ஊமைகள் வரக்கூடும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்னைய வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் மாதிரி நான் வந்து உருவகிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டேட்டாவும் எனக்குள்ளே உள்ளே போய் கடந்த ஒரு 2-2.5 வருஷமாக இதெல்லாம் படித்து எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. டெஸ்ட் தான் பண்ணி பார்க்கணும். ஸோ ஐ ஹவ் பிகம் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் மாதிரி. நீரென ஒளியென எங்கும் சூழலுக்கேற்ப முற்றிலும் உருமாறிக்கொள்ள அவனால் முடியும், எதுவும் எஞ்சாது வெட்டு செல்லவும் முடியும் என்றாள் மாலினி. இது அர்ஜுனனை பற்றி மாலினி சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். சித்திராங்கதை விட்டு விலகிறதாகட்டும், லைக் ஒரு சின்ன ஒரு தயக்கமும் இருக்குது, ஒரு சின்ன ஒரு மன ஏக்கமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சித்திராங்கதை நினச்சி அர்ஜுனனுக்கு. ஆனால் இங்கே சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீரென ஒளியென எங்கும் சூழலுக்கேற்ப முற்றிலும் உருமாறிக்கொள்ள அவனால் முடியும், எதுவும் எஞ்சாது விட்டு செல்லவும் முடியும். The polar opposite mindsets இருக்குல்ல. It's like if you're getting engrossed, if you're getting immersed, just go deep into that. அதுக்குள்ளே போயிடணும், வேறு எதுவுமே உலகத்தில் இருக்க தெரியக்கூடாது. அதே நேரத்தில் அதை விட்டு வெளில வந்து அது இருந்ததே தெரியக்கூடாது, ஹாலோவாக மாறிடணும் அப்படிங்கிறது. ஓ மை காட், இது நான் ஒரு ஜேகேவை இப்போ கொஞ்சம் மொழிபெயர்த்துட்ருக்கேன். ஜேகேயோட ஒரு சில லைக் எஸ்ஐஸ் ஆர் அவருடைய தாட்ஸை வந்து நான் மொழிபெயர்த்துட்ருக்கேன் ஆங்கிலத்தில் தமிழுக்கு. நிறைய இடங்களில் ஜேகேவோட விஷயங்கள் இங்கே வேறு விதமாக சொல்லப்படுதோ, இல்லை ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற ஒரு ஹோல் ஏரியாவே அதை பற்றி தான் பேசுதோ. ஆர் யூ ரியலி கான்சன்ட்ரேட்டிங், ஆர் யூ ரியலி ஃபோக்கஸிங், அந்த ஒரு மனக்குவிப்பு இருக்கா, அந்த ஒரு கவன குவிப்பு இருக்கா ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது, அதுலேயே நீ உன்னோட 100% கொடுக்குறியா, அதுதான் ஊழ்கம்னு சொல்லப்படுதா? அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இஸ் தட் அ ஹைட், பிக் ஹைட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி உண்டாச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து விலகு லைக் ஊழ்கிறது, அப்படியே மூழ்கி தழைச்சி அதில் மட்டும் இருக்கிறது மட்டும் கிடையாது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹை. த ஸ்பிரிச்சுவல் ஹை ஆல்சோ means that if you're coming out of it, you should not have
anything about it. You should not have any feelings, or you shouldn't have any attachment about it as well. ஸோ அது ஒரு ஸ்டாய்க் மைண்ட் செட் பற்றி பேசுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டு விதமாகும், மூழ்குதலும் முழுக்க முழுக்க வெளில வருதலும். இந்த ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் மைண்ட் செட்டில் ஆக்ட் பண்ணும்பொழுது தான் we are really in a spiritual journey அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ இது எனக்கு ரொம்ப முக்கியமான லைன் அப்படின்னு சொல்கிறத விட தியரட்டிக்கலாக எனக்கு புரிஞ்சுது. பட் இன்டர்லைஸ் பண்ணி அதன் வழியில் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹையை நோக்கி போகிறதுல தான் என்னோட எய்ம் இருக்குது. அது பழி தீர்க்கும் சொன்ன என்று அறிவீரா என்றான் ஒருவன். ஆம் என்று அர்ஜுனன் சொன்னான். பெரும்பழி செய்தவரோ என்றான் அவன். அவன் விழிகளை நேர் நோக்கி, இல்லை, பிழையனை எதையும் மாற்றவில்லை என்றான் அர்ஜுனன். ஆனால் இனி பிழையாற்றக்கூடுமல்லவா ஸ்ரீமுதர்? ஆம், செய்த பிழை மட்டுமல்ல, செய்யா பிழையும் பழிகொள்வதே என்றார். அவை என்ன பிழை எனப்படுகின்றன? 1000 பிழைகளின் தலைவாயிலில் நின்று ஏங்கி தயங்கி மீள்வதே மானுட இயல்பு. அப்பழிகளும் அவனை சூழ்ந்து உயிர் இருக்கும் கணம் வரை வருகின்றன. இங்கே ஸ்ரீமுதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அங்கே பிரபாச தீர்த்தம் போகக்கூடிய அந்த பயணிகளுக்காக பல இடங்களில் இந்த மாதிரி சத்திரம் மாதிரி ஏதோ மடம் மாதிரி ஏதோ கட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கங்கே போய் தங்கி போகிறதுக்காக. இட் வில் டேக் டேஸ் அண்ட் டேஸ். ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னின்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அந்த பழி தீர்க்கக்கூடிய ஆர் அங்கே போய் குளித்தோம், அந்த சுனையில் போய் குளித்தோம் அப்படின்னா லைக் இட் வில் ஜஸ்ட் டோட்டலி எராடிகேட் ஆல் யுவர் பழிகள். இங்கே சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, பெரும்பழி செய்தவரோ இல்லை, இது வரைக்கும் பழின்னு ஒன்று ஆட்டலாம், ஆனால் பழி ஆற்றக்கூடும் அல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பிழை? செய்த பிழை மட்டுமல்ல, செய்யா பிழையும் பழிகொள்வதே. அதான் எனக்கு உடனே வந்துச்சு. இஸ் இட் லைக் ஒன்லி த ஆக்ஷன்ஸ் ஆர் கவுண்டட், ஆர் த திங்கிங், the thought process itself is if it is corrupted, then we have to be guilty la. I mean like yeah at least குறைந்தபட்சம் ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியில் என்னதான் மண்டையில் அவ்வளோ அழுக்கும், அவ்வளோ லைக் ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சில தாட்ஸும் வந்தாலும் அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நம்ம ஒரு சிவிலைஸ்டு மென்னாக இருக்கோம்ல, அது ரொம்ப முக்கியம். பட் அது எண்ணத்திலே வரலை. எந்த ஒரு தவறான விஷயங்களும் இல்லை, ஒரு பிறழ்வான ஒரு விஷயங்களும் இல்லை, பிழையாற்றக்கூடிய விஷயங்களும் நம்ம எண்ணத்தில் கூட வரல அப்படின்னா நல்லது. ஆனால் அப்படி இல்லைல்ல, நாம் எல்லாருமே அந்த பிரபாசத்தில் போய் குளிக்க வேண்டியவங்க தான் அப்படிங்கிற தோணுச்சு. அர்ஜுனன் விழி தூக்கி என்ன என்றான். உண்ணுகையில் தங்கள் சித்தம் முற்றிலும் அதில் உள்ளது என்றார் ஸ்ரீமுதர். 50 ஆண்டுகளாக உணவு உண்பவர்களை நோக்கி வருகிறேன். உண்ணும்போது மட்டுமே மானுடன் பலவாக பெறுகிறான். எண்ணங்கள் சிதறி அலைய கையால் அள்ளி வாயால் உண்டு நாவால் அறிகிறான். நெஞ்சம் நினைவுகளுடன் சேர்த்து சுவைக்கிறது. உளம் குவிந்து உண்ணும் கலை சிறு மைந்தருக்கே வாய்க்கிறது. அர்ஜுனன் கைகளை கழுவியபடி எச்செயலிலும் அத்தருணத்தில் முழுமையுடன் இருப்பதென்று நான் வெறி கொண்டுள்ளேன் என்றான். நன்று, அதுவே யோகம் என்பது. இது என்னுடைய திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் சில விஷயங்களை. எச்செயலிலும் அத்தருணத்தில் முழுமையுடன் இருப்பதென்று நான் வெறி கொண்டுள்ளேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துல மூழ்குதல், அதுவாகவே கரைந்து போதல். இங்கே உணவோட அதுவாகவே கரைந்து இதை நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த உணவு உண்றப்ப எஸ், ஆர் வி ரியலி டேஸ்டிங் தட் உணவு, ஆர் வி ஆர் ரியலி கம்பேரிங் ஆஸ் வி க்ரோ ஓல்டர். ஒரு விஷயத்தை சாப்பிடும்போது இது எங்கள் அம்மா சமைச்ச மாதிரி இல்லை அந்த ஊரில் சாப்பிட்ட மாதிரி இல்லை. உணவு உண்ணும்பொழுது கூட சாதாரண எளிய மனிதர்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை சுவையை சுவைக்கும் பொழுது கூட எவ்வளோ பாஸ்ட் மெமரிஸ் நம்ம மேலே பேர்டன் ஏறி உட்காந்துருக்கு. ஸோ பாஸ்ட் மெமரிஸை ஒதுக்காமல் கேன் எனி ஒன் கெட் இன்வால்வ் ஆர் கெட் இம்மர்ஸ்ட் இன் தட் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஜேகேவுக்கு கூடிய அந்த கொஷின் தான் திரும்ப என் மைண்டில் வந்துக்கிட்டே இருந்தது. லைக் தட்ஸ் த ப்ராப்ளம். இப்போது வெண்முரசு படிக்கிறப்போ வேறு ஏதோ ஒரு ஃபிலாசபர்னு சொல்லலாம், ஓகே, இவர் ஏதோ ஒரு மெசேஜர்னு அப்படி வச்சுப்போமே, ஜேகே மாதிரி ஒரு மெசேஞ்சரை படிக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம இதில் லைட்டாக ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் சம்ஹவ் லைக் ஐம் கைண்ட் ஆஃப் லைக் ஏபிள் டு கனெக்ட் பிகாஸ் போத் ஆர் டாக்கிங் அபவுட் சம் கைண்ட் ஆஃப் லைக் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எச்சரில் மத்திடத்தில் முழுமுடன் இருப்பதென்று நான் வெறி கொண்டுள்ளேன். ஏன்னா முன்னாடி சொல்கிற மாதிரி அவர் ஸ்ரீமுதர் சொல்கிற மாதிரி 50 ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கேன், உண்ணும்போது மட்டும் மாடன் பலவாக பெறுகிறான். எண்ணங்கள் சிதறி அலைய கையால் அள்ளி வாயால் உண்டு நாவால் அறிகிறான். நெஞ்சம் நினைவுகளுடன் சேர்த்து சுவைக்கிறது. உளம் குவிந்து உண்ணும் கலை சிறுமைந்தரிக்க வாய்க்கிறது அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோ பாஸ்ட் டேஸ்ட்டையும் மறந்துட்டு அந்த மெமரிஸையும் மறந்துட்டு
அப்படி அதில் மூழ்கி சாப்பிட்றதுல கூட அப்படி மூழ்கி சாப்பிடணும். அதுவும் ஒரு செயல் தான். அந்த செயலையும் என்னோட லைக் முழுசாக மூழ்கி பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய யோகம். இப்போ இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பக்கத்தில் இந்த ஆஃபீஸ் லேப்டாப் தான் பின்னாடி இருக்குது. படுக்க போட்டிருக்கேன் லைட்டாக. ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன், சவுண்டை வந்து மியூட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா டபக்குன்னு இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மெசேஜ் இருக்குல்ல, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இரிட்டேட்டிங் சவுண்ட்ஸ். என் ஒய்ஃப் கூட சொல்லிட்டு இருந்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இது அந்த சவுண்டை கேட்டாலே எரிச்சல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டீம்ஸ் மீட்டிங்கோட யாராவது மெசேஜ் பண்ணும்போது வர சவுண்டு தான் எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்சைட்டி வர வைக்கக்கூடிய, பதட்டப்பட வைக்கக்கூடிய ஒரு சவுண்டுனா அந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மெசேஜ் சவுண்டு தான். அதை நான் வீடியோ பண்ணிட்டு இருந்தாலும் யாராவது மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்களா, என்ன மெயில் வந்திருக்கு, இன்றைக்கி எவ்வளோ வேலை பார்க்கணும், எவன் கூடலாம் பேசணும், எவன் கூடலாம் வந்து இழிக்கணும், முக்கியமான மீட்டிங்ஸில் நம்ம எப்படி லைக் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட்டம் பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதான் சொல்கிறேன், எனக்கு யோகம் இல்லை, அந்த யோகத்தை நோக்கி தான் நான் போகணும். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவன் யானைகளை நோக்கி நின்றிருந்தான். அவை தன்னுள் நிறைந்திருந்த இருளுக்குள் எங்கோ இருந்து எழுந்து வந்தவை போல, இருளுருவாக உள்ளே உறைவனவற்றின் பருவடிவம் போல. ஆனால் அப்படி நோக்கி நின்று கொண்டிருந்த போது வெகு நாட்களுக்கு பின் தன் இருப்பு தித்தித்திருப்பதை உணர்ந்தான். அக்காட்சி எதனுடனும் தொடர்பு கொள்ளவில்லை, எனவே எப்பொருளும் கொள்ளவில்லை. முழு மகிழ்ச்சி என்பது உடனே எழும் நினைவுகளுடன் இணையாத அழகிய காட்சியால் ஆனதுதானா? எகெயின் கொஞ்சம் ஜேகே துணைக்கு எழுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். when we see something beautiful, immediately our mind goes back to memories. How did we experience in the past? ஒரு அழகான வீடு பார்க்கும் பொழுது நாம் பார்த்த அனைத்து அழகான வீடுகளும் நம்ம சிந்தனையில் அது கொடுக்கக்கூடிய பாஸ்ட் லைஃப்பில் கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை திரும்ப வந்து இந்த கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் பண்ணுதா, ஒரு மாதிரி அனாலிசிஸ்குள்ளே நம்ம உள்ளே இறங்கிடுவோம்னு நினைக்கிறேன். வெரி வெரி நேச்சுரலி அதை கட் பண்ணணும். அந்த ஃபுல் திங்கிங்கை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடைசியில் இருக்குல்ல, முழு மகிழ்ச்சி என்பது உடனே எழும் நினைவுகளுடன் இணையாத அழகிய காட்சிகளால் ஆனது தானா? ஃபார் சம் ரீசன் எனக்கு வந்து இந்த அட்வென்ச்சர் பயங்கரமாக லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கும் பொழுது, முக்கியமாக புற உலகத்தை உலகம் முழுக்க எப்படியாவது கண்டுடணும் பார்த்துடணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய சில ட்ராவல் ஃப்ரீக்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அதான் தோணும். உண்மையிலே அவங்களுக்கு பார்த்த விஷயத்தை பார்க்கும் பொழுதோ இல்லை ஒரே மாதிரியான சீனிக் லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நிறைவே கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். புதுதான விஷயங்கள், டோட்டலாக அன்ரிலேட்டட் டு த பாஸ்ட் விஷுவல்ஸ் ஏதாவது பார்க்கணும் அவங்க விரும்புகிறாங்களோன்னு தோணுது எனக்கு ஆக்சுவலாக. அப்படி டோட்டலாக நம்மளை திகைக்கக்கூடிய, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய, முன்னர் எப்போதுமே பார்த்திராத ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காக தான் அவங்க ஏங்குறாங்களோ, அந்த மொமெண்ட் ஆஃப் ஜாய் தட் டிஃபைன்ஸ் தேர் லைஃபோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உண்மையிலே ஒரு நினைவை கூட எழுப்பாத, எந்த ஒரு பாஸ்ட் மெமரிஸையும் கட்டி பிடிச்சி இழுத்துட்டு வராத, எந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து லைக் நினைவுகளுக்கு கொண்டு வராத, எந்த நினைவுகளும் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றும் பொழுது, ஒரு அழகிய காட்சி தோன்றும் பொழுது அங்கே மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, சம்பவ் எகெயின் அந்த காட்சியோட, அந்த அழகிய காட்சியோட ஒன்றிப்போதல் அப்படிங்கிறத முக்கியம் நினைக்கிறேன். இங்கே அர்ஜுனனுக்கு அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட 12 யானைகள், சில பெரிய யானைகள், சில குட்டி யானைகள்லாம் வந்து நின்று இருளாக அப்படி கலந்து அவன் கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்பட்ட அத்தனை யானைகளையும் பார்த்து நிற்கிற அந்த காட்சி, அந்த அழகிய காட்சி அவனுக்குள்ளே வேறு எந்த நினைவுகளும் ஏற்படுத்தாததுனால தான் அந்த அழகிய காட்சி அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குதோ, ஒரு தித்திப்பு கொடுக்குதோ. அதுவும் அதிகாலையில். ஐ எம் அஸ்யூமிங் இட்ஸ் நான் அதிகாலை, ஏன்னா சவுண்டு கேட்டு லைக் எழுதுறான். எனக்கு நிறைய விடிகாலை பொழுதுகளில் இருக்கக்கூடிய அந்த பியூட்டி எனக்கு ஞாபகம் வந்தது ஆக்சுவலாக. ஸோ விடியகாலையில் மட்டுமே இந்த மாதிரி இப்போ ஸ்ரீரங்கத்துலலாம் இருந்தபொழுது அந்த பல நாட்களில் காலையில் எழுந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பியிருக்கேன். என்னோட காலேஜ் படிக்கும் பொழுது நிறைய சீன்ஸ் ரொம்ப அழகாக ஞாபகம் இருக்கு. யானைகள் வரும், அது பார்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் விட ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகு இருக்குது, அதிகாலையில் மட்டுமே அது அழகாக தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு புலற்காலை பொழுதில். ஸோ அந்த ஒரு டைமிங்கை முக்கியம் நினைக்கிறேன். வேறு எந்த நினைவுகளும் நமக்குள்ளே எழாமல் இருக்கணும், அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய க்ரைட்டீரியா நினைக்கிறேன் டு அட்டைன் தட் ஃபுல் ஹாப்பினஸ். யாதவர்களை பிறர் வெல்ல முடியாது, அவர்களே தங்களை தோற்கடித்துக் கொள்வார்கள் என்றார்.
ஒவ்வொருவரும் என்று இளையவருடன் உள்ளூர போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன், இங்குள்ள ஒவ்வொருவரும் அறிவும் நம் குலத்து உதைத்த நிகரற்ற மாவீரர்கள் ஒருவர் இளையாதவர் என்று என்றேன். ஆம், அவரை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். அதுவே உணர்வுகளை எழுப்புகிறது என்றார். எனக்கு விளங்கவில்லை இளவரசி என்றேன். என் இனிய கதா, அன்புக்கும் சினத்துக்கும் இணையாக மானுடனை என்றும் ஆட்டி வைப்பது பொறாமை என்ற பின் ஆணகர் அகன்றார். ஸோ அந்த கதனை கூப்பிட்டு, நீ போயிட்டு அஸ்தினபுரத்தில் ஃபஸ்ட்டு போயிட்டு துரியோதனன்ட்ட சொல்லி, பலராமர் தான் கூப்பிட்டு சொல்ல வைக்கிறாரு, பட் ஆணகர் தான் சூஸ் பண்ணுறாரு. பட் ஹீ இஸ் ஆல்சோ அ ஃபேன் ஆஃப் ஆர் த ஸ்லேவ் ஆஃப்னு சொல்ல முடியாது, ஒரு மேபி அ டிசைபிள் ஆஃப் அப்படின்னு கூட சொல்லலாம், இளையாதவன் அப்படி வச்சுப்போமே. ஸோ ஆணகன் he likes இளையாதவன். ஸோ ஹீ சூசஸ் அ பர்சன் ஹூ இஸ் ஆல்சோ இளையாதன் ஃபேன். ஸோ இந்த இளையாதவனுடைய மெசேஞ்சர் இல்லை இளையாதவனுடைய டிசைப்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு ஃபேனை கூப்பிட்டு பலராமர் சொல்லக்கூடிய செய்தியை கம்யூனிகேட் பண்ணுறது இருக்குல்ல. ஸோ அங்கேயே ஒரு ஒரு அரசு சூழ்தல் ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பலராமர் கூப்பிட்டு துரியோதனன்ட்ட போய் சொல்லிட்டு வா, அஸ்தினபுரத்துக்கு போயிட்டு துரியோதனன்ட்ட சொல்லிட்டு வா, இதே மாதிரி சுபத்திரோட மனத்தை நேர்ப்பதற்கு அவன் தான் வரணும், அவன் தான் வின் பண்ணணும். ஐ வாண்ட் சுபத்ரை டு கோ டு அஸ்தினபுரம் ஆஸ் துரியோதனன்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது பலராமருடைய விளைவு. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய இந்த கான்ஃப்ளிக்ட் இப்போ இளையாதவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இளையாதவனுக்கு தெரிந்தால் அவருடைய விளைவு அர்ஜுனனுக்கு கொடுக்கணும். அர்ஜுனனையும் சுபத்திரையும் விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு தான் இளையாத ட்ரை பண்ணுவார். ஸோ வாட் வில் ஹேப்பன்? இங்கே தான் இந்த 38வது சாப்டரில் சொல்லப்படக்கூடிய இவ்வளோ பெரிய ட்ரீ, இந்த ஒட்டுமொத்த சூரசேனன் குடும்பம் இருக்கே, வசுவோட தனி பிள்ளைங்க, சூரசேனோட தனி பிள்ளைங்க, எவ்வளோ பிள்ளைங்க. இந்த வசுதேவன் ரோஹிணி, அதுக்கப்புறம் தேவகி, வேற எங்கெங்கேயோ போயிட்டு என்னென்னமோ பிள்ளையெல்லாம் புத்து வச்சுருக்கான். ஸோ பேசிக்கலி இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவ்வளோ பேரும் ஒட்டுமொத்தமாக இளையாதவனை தான் வெறுக்கிறாங்க. ஸோ இங்கே சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அன்புக்கும் சினத்துக்கும் இணையாக மானுடனை என்றும் ஆட்டி வைப்பது பொறாமை. வெண்முரசில் இந்த மாதிரி ஒரு லைன்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான லைன் தான், ஆனால் உண்மையான லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் ஒரு நிகரற்ற மாவீரர் என்பது தெரிந்து தான், அந்த தெரிந்ததுனாலே தான் இவ்வளோ பெரிய பொறாமையும் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அத்தனை பேருக்கும் தெரியும் இல்லையா, அதனால ஒரு நிகரற்ற வீரன், அதனாலேயே தான் அந்த பொறாமை வருது. அந்த பொறாமை கிட்டத்தட்ட அவங்களுக்கு வாழ்க்கையே அதை சுற்றி, அந்த பொறாமைங்கிற உணர்வை சுற்றி தான் இருக்குது அத்தனை பேருடைய இதுவும். ஸோ அத்தனையுடைய விளைவும் டு கெட் சுபத்ரை மேரிட் டு துரியோதனன் அப்படிங்கிறதுக்காகத்தான் பலராமனை அவங்க ட்வீக் பண்ணி அந்த டைரக்ஷனுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சதி விளையாட்டு மாதிரி சொல்லப்படுது. அர்ஜுனன் நீண்ட நேரம் ஏதும் பேசாமல் அமர்ந்திருந்தான். ஒரு எண்ணம் அவனில் எழுந்தபோது உடல் அறியாமல் அசைந்து அவன் அமர்ந்திருந்த மஞ்சம் அதை சொல்லென ஒலித்தது. எப்போது மணநாள் என்றான். வரும் வைகாசி மாதம் நிறைநிலவு நாள் என்றான் கதன். அர்ஜுனன், நெடுநாட்கள் இல்லை என்றான். ஆம், இன்னும் 50 நாட்கள் மட்டுமே என்றான் கதன். அர்ஜுனன், கதரே, நான் யார் என்று அறிவீரா என்றான். உங்கள் குரல் கேட்டபோதே அறிந்தேன் என்றான் கதன். அதான் இந்த சுபத்திரையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு குரல் 36வது சாப்டர் இந்த கடைசி சுனையில் அந்த கடைசி முதையை போட்டு லதை அந்த முதலையை போட்டு வீழ்த்தும் பொழுதே தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல அந்த மெசேஜ் சொல்லப்படுது. இங்கே இந்த கதன் இல்லை சொல்கிறான்ல, நீங்கள் உங்கள் குரல் எடுத்த போதே, உங்கள் குரல் தெரிந்த போதே நீங்கள் யார் என்று அறிவேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. சம்ஹவ் வி நோ டேரெக்டாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம், பட் அப்படி இல்லை. ஒரு சின்ன ஒரு பிளே நடக்குதுங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், சார் நான் எல்லா விஷயத்தையும் கக்குறேன், நீயா கேளு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன பிளே இருக்குல்ல, தட் மேக்ஸ் இட் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஐ திங்க் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் தெர் இஸ் அ ஹெசிடேஷன் டு டெல் டைரக்ட் மெசேஜஸ். இந்த மாதிரி இன்டெரக்டாக போய் 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருக்கு முக்கியமான விஷயம்லாம் அவன் கக்குறானே என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் தான் அர்ஜுன் சொல்லிட்டு. ஸோ லைக் ஹீஸ் ஆல்சோ ட்ரைங் டு ஜஸ்ட் கம்யூனிகேட் த மெசேஜ் நோயிங் ஹிம். ஸோ ஒரு சின்ன பிளே நடக்குதுல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆக்சுவலாக. ஒரு கணத்தில் அவர் கண்களில் ஒரு அசைவு வந்து போவதை கண்டேன். என்ன படைகளம் கொண்டு என்றார். அனைத்தையும் அவர் புரிந்து கொண்டதை உணர்ந்தேன். தாழ்ந்த குரலில் கதாயுதம் கொண்டு என்றேன். அவர் முகத்தில் ஏதும் தெரியவில்லை. முனகலாக கதாயுதமா என்றார். பீமனிடம் ஏதேனும் செய்தி சொல்லும்படி பணிக்கப்பட்டீரா? நான் ஆம் என்றேன். எவர் செய்தி? பலராமரா? நான் ஆம் என்றதும் அவைக்கூடத்துக்கு வருக என்று திரும்பிக் கொண்டார். ஸோ முதல்ல அஸ்தினபுரம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்திரபிரஸ்தம் போகணும்னு ஒரு ஆணை. ஆனால்
ஆனால் கதன் வந்து ஃபஸ்ட்டு இளையாதவனுடைய ஃபேன் அப்படிங்கிறதுனால இஸ் கோயிங் டு லைக் இந்திரபிரஸ்தம் அண்ட் தென் ஹீஸ் டெல்லிங் திஸ் ஹீஸ் சீயிங் லைக் தர்மர். அந்த இடத்துல சொல்லப்பட ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் தர்மரை ஒரு ஒரு தர்மர் எவ்வளோ சாப்டர் கழிச்சு இந்த இடத்துக்கு வராரு, ரைட்? எங்கே தர்மர் ஒரு சாப்டர்லேயோ ஒரு இடத்துலையோ புதிதாக வரும்பொழுது, அந்த சீனில் புதுசாக என்டர் ஆகும் பொழுது, த ஃபஸ்ட் கமெண்ட் ஜே ஆல்வேஸ் மேக்ஸ் அபவுட் தர்மன் இஸ் ஹீ இஸ் நாட் அட் ஆல் ஃபிட் டு பி ஒரு பேரரசன். ஒரு அரசனாக இருக்கிறதுக்கான எந்த தகுதியும் இல்லாத ஒரு உடல்வாக கொண்டவன், குனிஞ்சு தான் நடப்பான், இல்லை ஹிஸ் பேர்டன் பை ஹிஸ் தாட்ஸ் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. Is it necessary to reinforce that particular thing every time when Dharman is getting introduced? அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கடுப்பு அது ஆக்சுவலாக, சின்ஸ் ஐ லைக் தர்மன். ஆமாம், ஒரு வீக் இன்னொரு வீக்கு தானே பிடிக்கும், அது வேறு, அது மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் வரும். பட் ஆனால் என்னென்னா, லைக் ஒய் இஸ் இட் லைக் நெசசரி டு பாயிண்ட் அவுட் ஆல்வேஸ் தர்மன்ஸ்? எனக்கு கதன் வழியாக சொல்லணுங்கிற அவர் அவசியம் இல்லை. ஆனால் கதன் ஃபஸ்ட் டைம் வந்து தர்மனை பார்க்குறான், அப்படி ஒரு ஆங்கிள் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு அரசன், நான் கதைகளில் மட்டுமே கேட்டு வளர்ந்த தர்மனையும் அந்த மற்ற நால்வரையும் பாண்டவர்களையும் பார்க்கும்பொழுது, இல்லை துரியோதனையும் இல்லை அஸ்தினபுரத்தையும் பார்க்கும்பொழுது, நான் அஸ்தினபுரத்தை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனப்பதிவும் இருக்குது இங்கே. கதன் வழியாக அவன் எப்படி கதைகள்லாம் கேட்டிருக்கான், எப்படி அஸ்தினபுரம் இருக்குது, அந்த பழைய மாளிகை எப்படி இருக்கும், முது பேரரசர் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறான், சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கேன், அது பார்ப்போம். பட் ஆனால் வாட் ஐம் சேயிங் இஸ் லைக் இஸ் இட் நெசசரி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் கதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இட் ஆல்சோ லாஜிக்கல். யாருமே வந்து ஒரு தர்மன் ஒரு மூத்த பாண்டவர், அவர் தான் அரசராக போகிறாரு, அரசராகத்துக்கான அனைத்து தகுதிகளும் உடையவர், அவர் தான் எல்லாம் அப்படிங்கும் பொழுது, அப்படி ஒரு இமேஜை வச்சுட்டு நம்ம உள்ளே போகும் பொழுது பல சூதர் கதைகள் வழியாக அவன் கேட்டிருக்கலாம். கதன் தர்மரை பார்க்காம இருந்ததுனால அவன் வந்து நிறைய கதைகளை கேட்டிருக்கலாம். சூதர்கள் வழியாக வந்ததுனாலே லைக் தர்மனை வந்து ரொம்ப போற்றி புகழக்கூடிய, தர்மனுக்கே உள்ள சூதர்கள்லாம் வந்து அவனை பற்றி போற்றி புகழ்ந்து அவனுடைய அறச்செல்வத்தை, அவனுடைய மனநிலையை வந்து பயங்கரமாக விதந்தோந்தி அப்படி தான் வந்து பாடல்கள் சுற்றப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்க தர்மன் ஃபஸ்ட் டைம் வந்து தர்மனை பார்க்கும்பொழுது இட் மேக்ஸ் லாஜிக்கல் சென்ஸ். ஸோ நானே என்னுடைய ஒப்பீனியனை மாற்றிக்கிட்டேன் இது சொல்லி. ஓகே, தட்ஸ் குட். ஆக்சுவலி தட்ஸ் வாட் ஐ நீட். முதல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கணும், அப்புறம் நானே என்னை மாற்றிக்கணும். இதை மாதிரி பேசி தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் வீடியோ சீரீஸ். ஆனால் அட்லீஸ்ட் தர்மன் வந்து கொஞ்சமாச்சும் ப்ரில்லியண்ட்டாக காமிச்சாங்களே. என்னோடக்கு நீங்கள் வந்திருக்க, ஏதோ செய்தி சொல்ல வந்திருக்க, சுபத்திரோட திருமணம், மனத்தன் நேர்ப்பு, அப்போ பலராமாட்டேருந்து வந்திருக்கு, பலராமாவோட விளைவு என்ன, பீமாட்டு நீ எதாவது சொல்ல விரும்புறியா, ஏதாவது ஆணை பணிக்கப்பட்டிருக்கா அப்படிலாம் கேட்கறது மூலமாக தர்மனை வந்து தே ஆர் ஷோயிங், ஜே இஸ் ஷோயிங் தட் ஹி இஸ் லைக் ஹி நோஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி. என் செய்தியை மீண்டும் சொல்லும்படி தருமர் சொல்ல, நான் பீமனுக்கு அதை சுருக்கி மீண்டும் சொன்னேன். அதுவே ஒரு உத்தி. ஒரு செய்தியை சொல்லும் தூதன் முதலில் விரிவான சொல்லாடலை அமைப்பான். உடனே மீண்டும் சொல்லச் சொன்னால் அவன் சலிப்புற்று அதன் சாரத்தை மட்டும் சொல்லிவிடுவான். அவன் அதை பற்றி பலமுறை எண்ணியிருப்பவன் என்பதனால் சரியான சொற்களில் சுருக்கமாக சொல்ல அவனால் முடியும். நான் சொல்லி முடித்ததும் எல்லாம் அப்பட்டமாக திறந்து அவை முன் விரிந்து கடந்தன. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த இடம். ஏன்னா பீமன் இஸ் கம்மிங் டு தட் அவை லிட்டில் லேட். தர்மன், நகுலன், சகதேவன், சில அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறப்போ பீமன் கம்ஸ் லேட் அப்படிங்கிறப்போ எனக்கு டக்குன்னு நான் சொன்ன மாதிரி ஒரு பர்சனலாக நிறைய விஷயங்களில் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரீசெண்டாக நான் சில இன்டர்வியூஸ்லாம் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், ஐம் அட்டெண்டிங் ஃபியூ இன்டர்வியூஸ். கொஞ்சம் ஜாப்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் தான் நான் எல்லாமே வந்து அவுத்து விட்றேன். யாராவது இந்த வீடியோஸ்லாம் பார்த்தாங்கன்னா என்னை பற்றி முழு விவரமாக தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்பொழுது நான் நிறைய, அதாவது லாஸ்ட் இயர்லாம் ஒரு 1-2 இன்டர்வியூ, முக்கியமான இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ தானே பார்த்துக்கலாம், என்ன கேட்டுற போகிறாங்க, ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் லேயரில் மிஞ்சி போனால் ப்ராஜெக்ட் பற்றி கேட்க போகிறேன், நம்மளுக்கு தெரியாத ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அட்டன் பண்ணப்போ சொல்ல ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு நானே சொல்லி பார்க்காம டேரெக்டாக இன்டர்வியூவில் நான் செஞ்ச விஷயங்கள், நான் யார், நான் பிடுங்கினதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ வளரிக்கிட்டே இருந்திருக்கேன். நான் ரியலைஸ் பண்ணது அதுதான். லாஸ்ட் இயர் ஒரு இன்டர்வியூவில் பேசும்பொழுது நிறைய சொல்லிகிட்டு இருந்தேன், நிறைய சொல்லாடல் இருந்தது, நிறைய வேர்ட்ஸ் இருந்தது. எங்கெங்கேயோ போய் மைண்டுக்கு அந்த நேரத்தில், அந்த ப்ரெஷரில், அந்த நேரத்தில் என்னை மைண்ட் எங்கெங்கேயோ கூட்டு போகிற என் திசைக்கெல்லாம் நான் வந்து இழுக்கப்பட்டு சென்று கொண்டிருந்தேன். அதெல்லாம் இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் ரீசெண்டாக இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணும்பொழுது முதல்ல நான் எனக்காக ChatGPTலாம் போட்டு வச்சு ஒரு 3 பேரால் எனக்கு ஒரு லீடர்ஷிப் லெவலில் ரோல் வேணும், எனக்கு கொஞ்சம் கன்சைஸ் பண்ணி எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ கரெக்டாக அது வந்து கொடுத்துச்சு. நான் அதை நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணேன். இன்டர்வியூவில் கரெக்டாக தேவையான சாரத்தை மட்டும் எடுத்து சொன்னேன். எனக்கு டக்குன்னு இது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த மெசேஜை அஸ்தினபுரத்துக்கு வந்து சொல்லும் பொழுது, அவன் ஃபஸ்ட் டைம் தர்மன்ட்ட சொல்லும் பொழுது அத்தனை மெசேஜையும் வளர்றான்.
தட் இஸ் லைக் ஹீஸ் ஜஸ்ட் கதன் இஸ் ஜஸ்ட் டெல்லிங் லாட் ஆஃப் ஸ்டஃப். ஆனால் பீமன்ட்ட திரும்ப சொல்லும் பொழுது அது இன்னும் சுருக்கி சாரத்தை மட்டும் எடுத்து சொல்கிறான். அடுத்தது அவன் அஸ்தினபுரத்துக்கு போகும்பொழுது சாரி இந்திரபிரஸ்தத்தில் வந்து தர்மன்ட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறான். அப்புறம் அஸ்தினபுரத்துக்கு போகும்பொழுது இன்னும் வந்து செறிவாக எஃபிஷியண்ட்டாக சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ சின்ன விஷயம் அங்கே கதன் எடுத்து கரெக்டாக அது ஒரு உத்தி, அது ஒரு டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்ல, அந்த உத்தி எவ்வளோ ட்ரூவான டெக்னிக், எவ்வளோ எஃபிஷியண்ட்டான டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ப்ளஸ் சின்ன ஒரு போகிற போக்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது, நல்ல வேலை அதெல்லாம் சொல்லலை. அதாவது என்னென்னா, கதன் ஒரு விஷயத்தை ஒரு மெசஞ்சராக போகும்பொழுது முதல்ல குல வரலாறு அது இது மந்திர சொற்கள் அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயத்தெல்லாம் முடிச்சு தான் மெசேஜுக்கே வருவாங்க. அதெல்லாம் இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் அது மெசேஜ் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனோட நிப்பாட்டிக்கிட்டாச்சு. இல்லைனா யூஸ்வலாக தட் வில் கோ ஃபார் லைக் another 2 to 3 paragraphs. I mean, like, sorry to criticize. If there was no other, like content to build the stuff, then he would have gone actually. அந்த ஃபுல் இதையும் இங்கேருந்து வந்திருக்கேன், இப்படி இருக்கீங்க, இந்த ஒன்றில் வந்து இது பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் புண்ணியம் செஞ்சேன், அது செஞ்சேன், உங்களை பார்க்கறதுக்கு புண்ணியம் செஞ்சேன், அந்த மாதிரி எக்கச்சக்கமான அவைச்சொற்கள் இல்லை புகழ் சொற்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் மெசேஜ் வந்திருப்பாங்க. அது ஒரு 2-3 பேராக இருக்கும். அது எல்லாத்தையும் இதெல்லாம் சொல்லிட்டு நான் அந்த மெசேஜ் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சாப்டர் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஐ வாஸ் எனக்கு என் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, பரவாயில்ல நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி. அஸ்தினபுரியின் மைய அரண்மனை அத்தனை பழமையானது என்பதை நான் எண்ணியிருக்கவில்லை. கதைகளில் அம்மாளிகையை பற்றி இளமை முதலை கேட்டிருந்தேன். என் கற்பனையில் வானென உயர்ந்த கூரையும் அடிமரமென தூண்களும் வெண்பளிங்கு தரையும் அனலென பறக்கும் திரைச்சீலைகளும் கொண்டதாக இருந்தது. அது நேர்காட்சிக்கு எடைமிக்க தடிகளை அடுக்கி கட்டப்பட்ட உயரமற்ற கூரை கொண்ட பழமையான கட்டடம் கருமை கொண்டிருந்தது. அதன் தூண்களும் பட்டைகளும் எல்லாம் வெண்கலத்தால் ஆனவை. படிகளில் தோல் கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருந்தன. வயதாகி முதிர்ந்த பேரரசை போல தோன்றியது அது. அப்படி சூப்பரான உமை. ஐ மீன், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி கதைகளாக மட்டுமே கேட்டு 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 நம்ம மைண்டில் ஏற்பட்ட ஒரு இமேஜ், ஒரு மிகப்பெரிய இமேஜ். இந்த அஸ்தினபுர கோட்டையாகட்டும், அப்படி அந்த மாளிகையாட்டம், அந்த மாளிகையை பற்றி அவ்வளோ கற்பனை பண்ணி அப்படி டேரக்டாக பார்க்கும் பொழுது உண்மையிலே பியூட்டிஃபுல் அனலாஜி. வயதாகி முதிர்ந்த பேரரசை போல தோன்றியது. வாவ், கிரேட். ஸோ இது எந்த ஒரு பழைய கட்டடத்துக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஸ்ரீரங்கத்துலலாம் சில கட்டடங்கள் வந்து ரொம்ப பழமையாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ஒரு ரொம்ப ரொம்ப வயசான அழகான ஒரு கிழவியை பார்க்குற ஒரு கிழவனை பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஈஸிலி பயங்கர அழகான ஒரு ஃபிட்டிங்கான ஒரு அனலாஜி எனக்கு பட்டுச்சு. துரியோதனர் வெண்பட்டு கீழாடையும் செம்பட்டு மேலாடையும் அணிந்து எளிய பீடத்தில் தன் பெருந்தோள்களை சாய்த்து அமர்ந்திருந்தார். தலைப்பாகையோ மணிமுடியோ இல்லாமல் நீள்குழல் சரிந்து தோள்களில் கிடந்தது. அவரை பார்த்த அக்கணமே நினைவு பீமனை சென்று தொட்டது. அவர்கள் இருவரையும் சேர்த்து எண்ணிக்கொள்ள முடிகிறது இக்கணம் வரை. உண்மையில் அவர்களுக்குள் பொதுவாக ஏதும் இல்லை, நிறம் தோற்றம் எதுவும். ஆனால் இருவரும் ஆடிப்பாவைகள் போல் இருந்தனர். எப்படி என்று எண்ணி எண்ணி என் சித்தம் சலிக்கிறது. பியூட்டிஃபுல், அமேசிங் அமேசிங். நான் இதுலேருந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஃபெடரர், நடால் இல்லை வேறு யார், எந்த ஒரு ரைவல்ரி எடுத்துப்போம், எந்த ஒரு ரைவலாக இருந்தாலும் ஐ டோன்ட் நோ, லைக் வேறு எந்த இதுலேருந்து எடுக்கிறது, மேபி லைக் சச்சின், ஷோயப், ஒரு விளையாட்டு பக்கம் இந்த பக்கம் எடுத்தோன்னா மேபி அது புட் ரொம்ப கம்பீட்டிங்கான விஷயம் சொல்ல மாட்டேன். மேபி பணக்காரர்கள் லிஸ்ட்டில் வந்து எலான் மஸ்க் வெர்சஸ் ஜெஃப் பெசோஸ், இல்லை வந்து ரொம்ப ரொம்ப ரைவல்ரி பெப்சி, கோக், இது ஒன்று. லைக் ஒரு விஷயத்தை தொடும்பொழுது அதுக்கு ரைவல்ரியாக இருக்கக்கூடிய மற்ற விஷயத்தையும் நம்ம மைண்டில் எப்போவுமே சுமந்துட்டு தான் தெரியும். இட்ஸ் ஆல்வேஸ் இன் அ பேர், இட்ஸ் ஆல்வேஸ் அ கப்புள், இட்ஸ் ஆல்வேஸ் அ பேர், ரைட்? ஸோ அந்த பேரை நினைக்காமல் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இட் ஆல்மோஸ்ட் பிகம்ஸ் ஒரு ஆடிப்பாவை தான். இத்தனைக்கு நேரம் தோற்றம் எதுவும் ஒத்துமை கிடையாது, பட் போத் ஆர் சிமிலர் அப்படிங்கிற மாதிரி தோணும் பிகாஸ் ஆஃப் த ரைவல்ரி நேச்சர். ஸோ கதனுடைய மைண்டில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த ரைவல்ரினாலேயே பீமனையும் துரியோதனனையும் ஒன்றாகவே எப்போதுமே இணைத்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு பேரலக்ஸ் எரர் லைக் நடந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலாக ஒரு சின்ன மயக்க நிலை, ஒரு மாய தோற்றம் வந்து இங்கே நடந்திருக்கோ சப்கான்ஷியஸாக அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் த எனி ரைவல்ரி. if you just like think about one person, the other person will automatically come to our mind and they will look similar as well, right? In a way, yeah.
இம்மனத்தன்னேற்பு அவர்கள் எண்ணுவது போல அத்தனை எளிதில் நிகழாது. ஏனெனில் மறுதரப்பில் இருப்பது இளையாதவரின் விழைவு என்றார் துரியோதனர். ஆனால் அவரும் தன் தமையனை மீற முடியாது என்றார். கனகர் அவ்வண்ணமே விதுரரும் எண்ணுகிறார் என்ற பின் என்னை நோக்கி நீ செல்லலாம் என்றார். நான் தலை வணங்கி வெளியே சென்றேன். அதாவது நான் அடுத்த லைன் சொல்கிறேன், அதுதான் கடைசி லைனு பேரா. இந்த லைன் வந்ததில்ல, அதாவது கதன், துரியோதனனும் துச்சாதனனும் தம்பியர்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு அறையில் நின்று சொல்கிறக்கூடிய இந்த செய்தி இருக்குல்ல, பலராமர் இப்படி தான் விழைகிறார், நீங்கள் வந்து சுபத்திரையை வந்து அள்ளிக்கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கேயே எதுக்கடா இவனை வச்சுக்கிட்டு ஐயோ இளையாதவனோட விழைவு இருக்கே அப்போசிங்க, அந்த ஆள் என்ன பண்ணுவான்னு தெரியாதே, ஆனால் அந்த ஆள் வந்து அவங்க அண்ணனுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும் அப்படின்னு துச்சாதனன் எடுத்து கொடுக்கறதாகட்டும், ஆமாம் விதுரரும் அதான விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இந்த 2 பேரும் துரியோதன துச்சாதனன் எதுக்கடா இவன் முன்னாடி பேசிக்கிறீங்க, கதனுக்கு முன்னாடி பேசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுச்சு. அவ்வளோ மரமண்டையாக இருந்திருக்கேன் நானும். அடுத்த லைனில் சொல்லும்பொழுது தான் லைக் கனகர் தான் நினைக்கிறேன் அமைச்சர், நீ போய் சொல்லு எதாவது நடந்ததுன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லும்பொழுது தான் it is explicitly told to Kadan that he has to communicate this message, that there is a fear னு சொல்ல மாட்டேன், there is a hesitation, there is a possibility of conflict here between இளையாதவன்ஸ் விழைவு versus பலராமன்ஸ் விழைவு. இந்த இளையாதன்ஸ் விழைவை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் பலராமா அப்படிங்கிறத ஓப்பனாக கேட்காம ரொம்ப இன்டெரக்டாக இந்த மெசேஜ் கதன் வழியாக செல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கான்வர்சேஷன் அவன் முன்னாடியே நடத்துகிறாங்கல்ல. ஐ ஃபெல்ட் ஸோ ஸ்டூபிட், ஏன் இது கூட எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப வியடாக இருந்தது. எதுக்கு முன்னாடி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதன் மாதிரியே தான் நானும் உணர்ந்தேன். அப்புறம் கதன் மாதிரியே தான் நானும் உணர்ந்தேன் அந்த கடைசி பெறால அதை நான் படிக்கிறேன். ஐ ஃபெல்ட் ஓ மை காட், இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் கொண்டு வந்துருச்சு எனக்கு. இளைய பாண்டவரே, அப்போது நான் உணர்ந்த தனிமையை பிறகு எப்போதும் உணர்ந்ததில்லை. நான் எளியவன், எளியவர்கள் வரலாற்று பெருக்கல் அடித்துச் செல்லப்படவும் அதன் கொந்தளிப்பில் அலைக்கழியவும் விழைகிறார்கள். ஆனால் வரலாற்றில் கால் நிலைக்காத ஆழத்திற்கு சென்றதுமே அங்கு வந்து சூழும் தன்னந்தனிமையில் பரிதவிக்க தொடங்கிவிடுகிறார்கள். தெய்வங்களின் உலகில் சென்றுவிட்ட எளிய உயிரின் தனிமை அது. Hats off Jay, hats off. Fear of a common, unimportant or non-important man in this world. அப்படின்னு இந்த ஹோல் கடைசி பறவை நான் சொல்லுவேன், 39வது பறவை. ஸோ டேம் ட்ரூ. யோசிச்சு பார்க்கும்பொழுது எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்தது. கதன் மாதிரியே நான் யோசிச்சிருக்கேன், எதுக்கு இவன் முன்னாடி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவனுக்காக தெளிவு வந்திருக்கு, இதுக்காக தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி. எனக்கு அதுக்கப்புறம் கூட தெளிவு வரல, எதுக்கு முன்னாடி பேசுகிறாங்க. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக தேர் டெல்லிங் அபவுட் தேர் ஃபியர் ஆர் தேர் கன்சர்ன் அபவுட் இளையாதவன்ஸ் விழைவு. ஸோ சம்திங் மைட் ஹேப்பன், someone can come, obviously like அர்ஜுனன்ட்ட இந்த மெசேஜ் சொல்லப்படலை, வெறும் 4 பேர்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு, சின்ஸ் அர்ஜுன் வாஸ் நாட் தேர். ஸோ அர்ஜுன் வந்துட்டானா அப்படிங்கிற ஒரு ஃபியரை இல்லை ஒரு ஹெசிடேஷன், ஒரு கன்சர்னை வந்து இவன் வழியாக சொல்லணும். அதை டேரெக்டாகவும் சொல்ல முடியாது, ஸோ இன்டெரக்டாக சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடித்து அது எனக்கு தோணாததை நினச்சி நான் வந்து என்னடா அது அப்படின்னு நினைக்கிறப்போ அடுத்த கடைசி பேராக இருக்குல்ல, அதாவது ஒரு வரலாற்றை அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு சாதாரணனாக இருக்கிறது இல்லை, அப்படி அடித்து செல்லப்படக்கூடிய ஒருவனாக ஒரு ஆழத்தில் புதைஞ்சு போகிறது, வரலாற்றில் ஆழத்தில் புதைந்து அங்கே இருக்கக்கூடிய தனிமை, சோல் மட்டுமே உணரக்கூடிய ஒரு தனிமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம கூட சுற்றி மொத்தி எத்தனை சாதாரணர்கள் இருந்தாலும் நாம் சாதாரணர், நம்ம வரலாற்றில் ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஆளாக மறைந்து போகிறோம் அப்படின்னு அந்த அந்த ஒரு உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தனிமை இருக்குல்ல, த பிக்கஸ்ட் ஒரு ஃபியர்சம் லோன்லினஸ் இன் திஸ் வேர்ல்டுன்னு அதுதான் நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஃபைனல் பேரா. இந்த மாதிரி சில ஃபைனல் பேராகிராஃப்ஸை மட்டும் எடுத்து ஐ டோன்ட் நோ லைக் த மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல் ஃபைனல் பேராகிராஃப் இன் எனி சாப்டர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாவலுக்கும் ஒரு சாப்டர் எடுத்து சொல்லலாம் நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும் அதை மாதிரி பண்ணால்.